ஹாய் லவ்லிஸ், இனிமேட்டு இந்த சேனல்ல ஷார்ட்ஸோட சேர்ந்து மூவி வெர்ஷன்ல வெர்டிகல் டிராமா, அதாவது ஷார்ட் டிராமாஸ்ல அப்லோட் பண்ண போறேன். இந்த சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ இதுதான், அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு பார்க்க போற இந்த டிராமா ரொம்பவே பியூட்டிஃபுல்லா ரொமான்டிக்கா இருக்க போகுது. ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவங்க ஒரு டிவோர்ஸ் லாயரா இருந்துட்டு இருக்காங்க. அவங்க ஹேண்டில் பண்ற எல்லா கேஸ்லயுமே கண்டிப்பா பொய்யும் இருக்கும். அப்படிதான் இப்போ ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல அந்த பொண்டாட்டி சொல்றா, என் ஹஸ்பண்டுக்கு வேற ஒருத்தவங்களோட அஃபேர் இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு அவனும் நான் ப்ராமிஸ் பண்ணி கூட சொல்றேன், எனக்கு எந்த பொண்ணுடைய கான்டாக்ட் இல்லன்ட்டு. அதுக்கு அந்த வைஃபும் ஆமா என் ஹஸ்பண்டுக்கு எந்த ஒரு பொண்ணுடைய கான்டாக்ட் இல்ல, ஏன்னா அவர் ஒரு கே பாயோட தான் கான்டாக்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஒரு கேஸ் வருது. அவன் சொல்றான், 8 வருஷமா யாரோ பெத்த பையனுக்கு நான் அப்பாவா இருந்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான். அதுக்கு அவங்க வைஃபோ, இப்ப நான் அந்த பையனோட பேசுறது இல்ல, தயவு செஞ்சு என்ன டிவோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. அடுத்து வர கேஸ் அல்டிமேட். அவங்க சொல்றாங்க, எனக்கு என் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து டிவோர்ஸ் வேணும், ஆனா அவர் மட்டும் நான் நேரா பார்க்க மாட்டேன், பார்த்தா அவர் மேல மறுபடியும் நான் லவ்ல விழுந்துருவேன், அதனால நீங்களே பேசி இதை ஹேண்டில் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்களா. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஹீரோயின் மயங்கிதான் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியே நைட்டும் ஆயிடுது. உங்க அசிஸ்டன்ட்டும் கிட்ட வந்துட்டு, உங்களுக்கு நாளைக்கு ஒரு கேஸ் இருக்கு, அதனால நீங்க சீக்கிரம் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. அந்த டைம் பார்த்துட்டு ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. அப்ப கூட அந்த மெசேஜ் யாரும் அனுப்பியிருக்காங்கன்னா அந்த பில்டிங் மேனேஜ்மெண்ட் கிட்ட இருந்து தான். அதை பார்த்துட்டு ஹீரோயினும், ஓ எனக்கு இன்னைக்கு பர்த்டேவா, சரி பரவாயில்ல இன்னும் நேரம் இருக்கே, நான் வீட்டுல போய் என்ஜாய் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு உட்காடுறாங்க வீட்டுல. அப்ப டக்குன்னு அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வருதா, என்னடி இந்த வருஷமும் நீ தனியா தான் கொண்டாடுறியா, ஒரு சின்ன பாய் ஃப்ரெண்ட் கூட வச்சுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு அவளோ, நீங்க என்ன வரி பண்றது விட்டுட்டு முதல்ல உங்களோட 5th மேரேஜாவது ஒழுங்கா பாத்துக்கோங்க, இந்த டிவோர்ஸ் கேஸை என்னால ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாங்க. அப்படியே ஒரு ரூம்ல போறாங்க. அந்த ரூம் ஃபுல்லாவே லிமிடெட் எடிஷன்ஸ் தான் இருக்கு. அங்க ஒரு ஷெல்ஃப் காலியா இருக்கு போல. அதை பார்த்துட்டு இந்த வருஷத்துக்கான கிஃப்ட் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்டே பிக்கப் பண்ணிக்கிறாங்க. அவங்க மைண்ட்குள்ள வர சொல்லிக்கிறாங்க, நம்ம சம்பாதிக்கும் போது யார் நம்மளுக்கு கிஃப்ட் தரணும், நமக்கு நம்மளே தந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் தூங்கலான்ட்டு கண்ணை மூணா பக்கத்து வீட்டுக்கார கிட்டார் வாசிப்பானா, அவ்வளவுதான் டென்ஷன் ஆயிட்டு போட்டுட்டு இருந்தா நைட் ட்ரெஸ் ஓடியே போயிடுறாங்க. போயிட்டு கதவு திறந்துட்டு திட்டலான்ட்டு பார்த்தா அங்க பியூட்டிஃபுல்லா ஹேண்ட்ஸமா கியூட்டா ஒரு பையன் வந்து நிப்பானா, அவ்வளவுதான் ஹீரோயின் மயங்கிடுறாங்க. நான் உங்க நெய்பர் தான், என்ன டைம் ஆகுது தெரியுதா, இப்போ உட்காந்து கிட்டார் வாசிச்சுட்டு இருக்கீங்க, இதுக்கு என்ன கேஸ் தெரியுமா அப்படின்ட்டு சொல்லிட்டே இருக்கும்போது அவன் உடனே, சாரிங்க என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு சொல்றான். 11 மணிக்கு தான் நீங்க தூங்க போவீங்களா, இனிமேட்டு நான் 11 மணிக்குள்ளேயே முடிச்சிடறேன் என்னோட பிராக்டிஸ்ன்னு சொல்றான். அதுக்கு ஹீரோனும், சரி பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் கிளம்புறேன் சொல்லிட்டு போறாங்களா. அப்போ உடனே கையை பிடிச்சிட்டு, இருங்க உங்களுக்கு நான் ஒன்னு தர சொல்லிட்டு உள்ள இருந்து கிரேப்ஸ் கேக் எடுத்துட்டு வந்து கொடுத்து, இதை நானே பண்ணேன் என்னோட அப்பாலஜிஸா வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. இல்ல பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறாங்களா. இல்ல என்னோட மன்னிப்பு நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா வாங்கிக்கணும்னு சொல்றாங்களா. சரின்ட்டு வாங்கிட்டு வந்துடுறாங்க. கிளம்பும் போது என்னோட பேர் எரிக்குன்னு சொல்றானா. அதுக்கு அவங்களும் சரி ஓகே அப்படின்ட்டு மட்டும் சொல்லிட்டு வந்துடுறாங்க. அதுக்கு அவன் யோசிக்கிறான், இப்படியே ஒருத்தவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ள போயிடுறான். நம்ம ஹீரோனும் வீட்டுக்கு வந்துட்டு, சரி இது எதுக்கு வேஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களே சாப்பிடுறாங்க. சாப்பிடும் போது வரை யோசிக்கிறாங்க, யார்டா இவன் இவ்வளவு கியூட்டா இருக்கான் அப்படின்ட்டு. அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் கதவை யாரோ தட்டுறாங்க. யார்டான்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். உங்களோட ட்ரெஸ் நேத்து நிறைய காத்து அடிச்சதுனால என்னோட வீட்டுல வந்து விழுந்துச்சு, நானே அதை தோச்சு எடுத்து வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கு ஹீரோயினும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க சொல்லிட்டு நல்ல பையனா இருக்கான்னு நினைச்சிட்டு அந்த ட்ரெஸ் எடுத்து பாக்குறாங்களா. உள்ள பார்த்தா அவங்களோட இன்னஸ் இருக்கு. ஹீரோயினுக்கு பக்குன்னு ஆயிடுது, யார்டா இவன், இந்த காலத்து பசங்களுக்கு மேனஸே இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே ஆபீஸ்க்கு கிளம்புறாங்க. ஆபீஸ்க்கு வந்தா யாரோ ஒரு புது ஆள் சேர்ந்திருக்காங்க போல. அந்த பொண்ணு இவங்களை பாக்கிறதுக்காக ஆபீஸ் ரூம்க்கு வந்துட்டு பேசிட்டு இருக்காங்களா. ரொம்ப படப்படன்னு இருக்காங்க, கையெல்லாம் கசக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களோட நர்வஸ் வெளில தெரியுது. உடனே ஹீரோயின் எழுந்து வந்துட்டு, நம்ம லாயரா இருக்கும்போது நம்மளுக்கு பயம் இருக்கும் தான், ஆனா அதை நம்ம வெளிப்படையா காமிக்க கூடாது சொல்லிட்டு கையை பிடிச்சி சொல்றாங்களா. அப்ப அந்த பொண்ணு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டு, வாவ் என்னோட பாஸ் ரொம்ப கைண்ட் நினைச்சிட்டு வெளில வராங்க. அவங்களோட கலீக்ஸ்ல பேசும்போது, நீங்க பயந்துராதீங்க நம்ம பாஸ் கிட்ட பேசிட்டு வந்தனாலன்னு சொல்றாங்களா. அதுக்கு அந்த பொண்ணும், இல்லையா என்னோட பாஸ் ரொம்ப கைண்ட் அப்படின்ற மாதிரி சொல்றான். என்னது கைண்டா அப்படின்ட்டு அவங்க ஒண்ணு யோசிச்சு பாக்குறாங்க. அவங்க செம டெரர் பார்ட்டி போல, ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் செமையா திட்டி விட்டுருவாங்க போல. உடனே அந்த 3 பேரும் சொல்றாங்க, கரெக்ட் தான் உன்னோட பாஸ் திறமைசாலி கைண்ட் தான், அதனால நீ என்னைக்குமே இந்த வேலையை விட்டு போக கூடாதுன்னு டீல் பேசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு இருக்காரு அங்க காஃபி ஷாப்ல. அங்க எல்லா பொண்ணுங்களும் இவரை பாக்கிறதுக்காகவே வந்துடுறாங்களா. ஒரு பொண்ணு பார்த்தா 5-6 காஃபின்னு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு இருக்கா. ஹீரோ எடுத்து வந்து கொடுத்துட்டு, இன்னைக்கு மட்டும் நீங்க 6 காஃபி சாப்பிட்டுருக்கீங்க, அதனால உங்க உடம்பு பாத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பொண்ணும், இல்ல அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை, எனக்கு காஃபி குடிக்கணும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிடுறா. இவனை பாக்கிறதுக்காக தான் அங்க நிறைய பொண்ணுங்க வந்துட்டு போறாங்க. பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கா. அவங்க ஷாப் ஓனர் வந்துட்டு, டே என்னைக்கா இருந்தாலும் நீ இந்த வேலையை விட்டு போயிடாதடா அப்படி சொல்றாங்களா. கண்டிப்பா நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வருது, எங்கடா நீ இருக்க, உன்னை பார்க்க முடியல, ஏதோ ஒரு பாட்டு எழுதிட்டு இருந்தியா அதை முடிச்சிட்டியான்னு சொல்லி அந்த மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அவர் அதை பார்த்துட்டு இக்னோர் பண்ணிட்டாரு. இப்ப ஹீரோயின் அவங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. மேல போறதுக்காக லிஃப்ட்ல இருக்காங்களா. அப்ப டக்குன்னு ஹீரோ வந்து லிஃப்ட் ஸ்டாப் பண்ணி ஏறிக்கிறாங்க. அந்த டைம்ல ஹீரோயின் கேஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த பக்கத்துல இருந்து அவ சொல்றா, என்னோட ஹஸ்பண்ட் சீட் பண்ணிட்டான், ஆனா அவனுக்கு அகேன்ஸ்டா எந்த ப்ரூஃபும் என்கிட்ட கிடையாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினும், நீங்க எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க, அவங்க சோஷியல் மீடியால இருந்து, வாட்ஸ்அப்ல இருந்து, மியூசிக் ஆப்ல இருந்து யாரெல்லாம் புதுசா ஃப்ரெண்டா கனெக்ட் ஆயிருக்காங்க எல்லாத்தையும் செக் பண்ணுங்க அப்படி சொல்றாங்களா. இப்ப ஹீரோ டக்குன்னு ஹீரோயின் கிட்ட, நீங்க என்ன லாயரா, அதுவும் டிவோர்ஸ் லாயரான்னு கேக்குறாங்க. ஆமா அதுக்கு என்ன அப்படி சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்களா. அப்ப ஹீரோ பின்னாடி போயிட்டு, உங்க பேர் இன்னும் நீங்க எனக்கு சொல்லவே இல்லையே மிஸ் லாயர் அப்படி சொல்றாங்களா. நம்ம 2 பேரும் பக்கத்து வீட்டுக்காரங்க தானே, பேரெல்லாம் சொல்லிக்கணும்னு அவசியம் இல்ல அப்படி சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி போயிடுறாங்க. இப்ப ஹீரோவோ, நான் என்ன அப்படி
தப்பா கேட்டுட்டு எதுக்கு இப்படி முறைச்சிட்டு போறாங்கன்னு சொல்லி யோசிச்சு நின்னுட்டு இருக்கா. அடுத்த நாள் ஹீரோயின் அவங்களோட கேஸ் டீடைல்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கும் போது அவங்க அம்மா கால் பண்ணி, நமக்கு வேண்டிய ஒருத்தவங்களோட பையன் வந்துட்டு இந்த காஃபி ஷாப்ல வெயிட் பண்றானா, அவனுக்கு ஒரு கன்சல்டேஷன் வேணுமா, தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் போறியான்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயினும் இதுக்கப்புறம் நான் காஃபி ஷாப் போக மாட்டேன், இதான் லாஸ்ட்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க போனா ஹீரோயினுக்கே தெரியாம அவங்க அம்மா ஒரு பிளைண்டட் செட் பண்ணி வச்சிருக்காங்க, அதுவும் ஹீரோ ஒர்க் பண்ற அதே கேஃபேல. இப்ப ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கே தெரியாம இந்த பிளைண்டட் செட் பண்ணிட்டாங்க, அதனால சாரி எனக்கு மேரேஜ்ல எல்லாம் விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்களா. நீ என்ன இப்படி திமிரா பேசுற, ஆல்ரெடி உனக்கு மார்க்கெட்ல வேல்யூ டவுன் ஆயிடுச்சு, ஏதோ உன்னோட போட்டோ நல்லா இருக்கும் வந்தா வயசானாலும் பரவாயில்லன்ட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நான் வந்தேன், உன்னை பத்தி நீயே பெருசா ஏதோ ஃபீல் பண்ணிக்காதன்னு சொல்லிட்டு கோமா எழுந்து போறானா. இது எல்லாத்தையும் ஹீரோ கவனிச்சுட்டு இருந்திருப்பார் போல. அவன் வர வழியில வேணுட்டே காஃபியை ஊத்தி அவனை வழிக்கு விட வச்சிருக்காரு. அவனை பார்த்துட்டு, என்ன சார் பக்கத்துல கிளீனிக் போர்டு வச்சிருக்கல, அது கூட உங்களுக்கு தெரியல, கண்ணு தெரியாம வந்து விழுந்துட்டீங்கன்ட்டு அவன் மேலே பழிய போட்டு அவனை அமுச்சு வச்சிட்டாரா. ஹீரோயின் இதெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. அப்ப அவன் திரும்பிட்டு கண் அடிச்சுட்டு ஓகேவா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்களா. அப்ப ஹீரோயினும் ஒருவேளை இதெல்லாம் நமக்காக தான் செஞ்சானா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப ஹீரோ ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு அந்த கேக் எடுத்து அவங்களோட கையை பிடிச்சு கொடுத்துட்டு, இதை சாப்பிடுங்க பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோயினை வாங்கிட்டு கிளம்புறாங்களா. போறவங்க திரும்பி பார்த்துட்டு, என்னோட பேர் லிசா அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு போறாங்க. அன்னைக்கு நைட் அவங்க வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா. அப்ப யாரோ கதவு தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோனோட அம்மா தான். சாரி உனக்கு தெரியாம நான் இந்த பிளைண்ட் டேட் வந்து செட்டப் பண்ணிட்டேன், இருந்தாலும் இந்த மாதிரி நீ இருந்தா எப்படி, நீங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும் தானேன்னு சொல்றாங்களா. அப்ப வந்து ஹீரோயின் ஒன்னு யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோனோட அம்மா வந்து ரொம்ப அபியூசிவான ஒரு லைஃப்ல தான் இருந்திருப்பாங்க போல. சோ அதனால தான் அவங்க டிவோர்ஸ் லாயராவே ஆகணும்னு நினைச்சிருப்பாங்க. அவங்களோட இன்டர்வியூல கூட கேட்டிருப்பாங்க, நீங்க எதுக்கு இந்த லாயர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஒருத்தவங்க அவங்களோட வாழ்க்கையில வந்துட்டு பிடிக்காம வாழ்றாங்கன்னா அவங்களுக்கு அந்த சுதந்திரத்தை வாங்கி தரணும்னு நான் நினைக்கிறேன், அப்ப அவங்களோட லைஃப் அவங்க பிடிச்ச மாதிரி நடந்துப்பாங்க இல்லையா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பதில் வச்சுட்டு தான் அவங்கள டிவோர்ஸ் லாயராவே அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய டிவோர்ஸ் கேசஸ் ஹேண்டில் பண்ணி தான் என்னவோ அவங்களுக்கு மேரேஜ் மேலே பசங்க மேலே ஒரு நம்பிக்கை இல்லாம இருக்கு. ஹீரோயின் இந்த ஆபீஸ்ல விழுந்து விழுந்து வேலை செய்யுது. அடுத்ததான் அவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்க போது போல. அதுக்காக தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க மேனேஜரை கூப்பிட்டு இருக்காங்களா. சரி சந்தோஷமா போய் பார்த்தா, இந்த வருஷத்துக்கான ப்ரமோஷன் லிஸ்ட்ல உங்க பேர் இருந்துச்சு, ஆனா உனக்கு தர முடியல, ஏன்னா இன்னொருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து உன்னை விட நிறைய கேசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய சக்சஸ் ரேட் கொடுக்குறாங்கன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினா சும்மா விடாம, இல்ல நான் இவ்வளவு வேலை செஞ்சேன் சொல்லி எடுத்து சொல்றாங்க. ஆனாலும் அவர் அதெல்லாம் கேட்கற மாதிரி இல்ல, நீங்க புரிஞ்சுக்கோங்க, அடுத்த வர ப்ரமோஷன் சைக்கிள்ல கண்டிப்பா உங்களை இன்க்ளூட் பண்றேன்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சிடறாங்களா. அவங்க சேட் ஆயிடுறாங்க, ஏன்னா அவங்க உழைச்சதே இந்த ஒரு ரெகக்னிஷனுக்காக தான். ஆனா அதுவும் இல்லைன்றதுனால அவங்க சோகமாயிட்டு இப்ப பாருக்கும் வராங்க. அங்க போயிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு யாருக்கிட்ட போன் பண்ணி இந்த குறைய சொல்லலான்ட்டு பார்த்தா, அவங்களுக்கு இருக்கிறதே ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான். அவளுக்கு கால் பண்ணி நம்ம குறைய சொல்லலான்ட்டு பார்த்தா, அவ ஆல்ரெடி வெக்கேஷன்ல இருக்கா. நான் சீக்கிரமே வந்துடுறேன், வந்தோடனே உங்ககிட்ட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், இங்க வர சிக்னல் சரியில்லைன்னு சொல்லி போன் கட் பண்ணிடுறா. இப்ப ஹீரோயின் வேற, ஐயோ போன் கட் பண்ணிட்டாலே அடுத்து யார்கிட்ட போலம்லான்னு பார்த்தா யாரும் பெருசா அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்ல போல. அட போங்கடா சொல்லிட்டு அவங்க தண்ணி அடிக்கிறத கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. அங்க கரெக்டா நம்ம ஹீரோ வராரு. பார்டெண்டரா வேலை செஞ்சுட்டு இருக்கான் போல. நீ என்னடா இங்க பண்றேன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரும் இங்கதான் நான் பார்ட் டைமா ஜாப் பண்றேன் சொல்லலாம். அப்ப அந்த கேஃபே அப்படின்னு கேட்டா 3 நாள் அங்க 3 நாள் இங்கன்னு சொல்றாங்க. கூடவே லைட்டா ஒரு ட்ரிங்க் கொடுத்துட்டு, இது ரொம்ப ஸ்ட்ராங் கிடையாது, இந்த ட்ரிங்க்னால உங்க சோகமும் கரையும், நாளைக்கு எழுந்து கரெக்டா ஆபீஸ்க்கு போயிடுவீங்கன்னு சொல்றாங்க. அப்ப அவளோ, இந்த மாதிரி ட்ரிங்க் எல்லாம் உங்க மாதிரி சின்ன பசங்க குடிக்க வேண்டியது, எனக்கெல்லாம் ஸ்ட்ராங் தான் சொல்லிட்டு குடிச்சிட்டு இருக்காளா. அப்ப பக்கத்துல ஒரு பொண்ணு வந்துட்டு, ஹே ஹன்சம், இன்னைக்கு நைட் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றியா, உனக்கு நான் 3 மடங்கு காசு தரேன்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோயின் வேற, ஒரே பாப்புலர் தான் போலே இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பாத்துட்டு இருக்காங்களா. அப்ப உடனே ஹீரோவும், இன்னைக்கு என்னோட நைட் இவங்க கூட தான் அப்படின்ட்டு சொல்லிடுறான். அதுக்கு அந்த பொண்ணு ஹீரோயினை திரும்பி பார்த்து முறைச்சிட்டு போயிடுறா. இப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, ஏன்டா உனக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு என் பேர் தான் கிடைச்சதா அப்படி சொல்றாங்களா. இல்ல நான் நிஜமா தான் சொல்றேன், இன்னைக்கு நைட்டு உங்களுக்காக தான் என்னோட டைம்னு சொல்றாங்களா. அப்படியா, அப்ப நான் என்ன வேணாலும் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பண்ணலாமே அப்படின்ட்டு ஹீரோ சொல்றாரு. அதுக்கு உடனே ஹீரோயின், சரிவா ஹோட்டலுக்கு போலான்னு சொல்லி கூப்பிட்டுறாங்க. ஹீரோ கேட்டோடனே பக்குன்னு ஆயிடுறாரு. இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே சரி போலான்னு ஒத்துக்கிறாரு. அங்க போனா ரூம் புக் பண்ணிடுறாங்க. கீ கடை கொடுக்குறாங்களா. ஆனா ஹீரோயின் அது வாங்காம, ஐயோ நான் என்ன பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ டக்குன்னு வாங்கிட்டு வா போலாம் அப்படி சொல்லி கூட்டிட்டு வந்துடுறாங்க. இஃப்ல வரும்போது வேற யோசிச்சுட்டே இருக்காங்க, சரி நமக்கு தான் 30 வயசு ஆகுது, இதனால நான் ஒன்னும் லாஸ் பண்ண போறது இல்ல, இவன் வேற பாக்கிறதுக்கு ஹேண்ட்ஸமா தான் இருக்கான் அப்படின்ட்டு சொல்லிட்டு மனசு தேத்திட்டு வராங்க. ரூம்குள்ளே வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் பின் வாங்கணும்னா நமக்கு அசிங்கமாயிடும், அப்படியே ஃப்ளோல போடி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சரி யார் ஃபர்ஸ்ட் குளிக்கிறதுன்னு கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோல, தனித்தனியா அதுக்கு ஒன்னாவே குளிக்கலாம்னு சொல்றாங்களா. அப்ப அவங்களும், ஐயோ இந்த காலத்து பசங்க இவ்வளவு வைல்டா இருக்காங்களே அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம குளிக்கிற ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போலாம் சொல்லிட்டு ஹீரோ சோஃபால தள்ளி விட்டு கிட்ட போறாங்க. சரி இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்றது, கிஸ் பண்ணணுமான்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு பட்டனை கழட்டி விட்டுறாங்க. அதை பார்த்துட்டு வா எவ்வளவு அட்ராக்டிவா இருக்கிறான்னு நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப ஹீரோ டக்குன்னு அவங்கள தள்ளி விட்டுட்டு கிஸ் பண்ற மாதிரி கிட்ட போறாங்களா. அப்ப ஹீரோயின் தள்ளி விட்டுட்டு அவங்க கிஸ் பண்ற மாதிரி கிட்ட போறாங்க. ஹீரோயினுக்கு கொஞ்சம் கூட அந்த எண்ணமே இல்ல. அங்க இருந்து சாரி என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறாங்க. பேக் வேற விட்டுட்டு போயிட்டாங்க போல. மறுபடியும் திரும்பி வந்துட்டு என் பேக் மட்டும் எடுத்துட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு ஓடிடுறாங்க. அப்ப ஹீரோ யோசிக்கிறாரு, பட்டன் போட்டுக்கிட்டே நான் என்ன அட்ராக்டிவா இல்லையா, இப்படி ஓடுறாங்க என்ன பார்த்து நினைச்சுக்கிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு யோசிக்கிறாங்க, ஐயோ என்னடா இப்படி மானங்கிட்ட பொழப்பு பண்ணிட்டு வந்திருக்கேனே அப்படின்ட்டு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. இவங்க கத்துற சத்தம் பக்கத்துல இருக்க ஹீரோ வீடு வரைக்குமே கேக்குது. அவரும் இதெல்லாம் கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே ஒருத்தவங்களுக்கு மெசேஜ் அனுப்புறாங்க. என் வீட்டு பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கா, நான் நினைக்கிறேன் அந்த
பொண்ணு மேல எனக்கு ஒரு கிரஷ் வந்துச்சு, அவளை லவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டு தூங்க போயிடுறாங்க. அடுத்த நாள் எழுந்த பிறகு கூட ஹீரோயினுக்கு அந்த எம்பாரசிங் ஃபீலிங் போல ஐயோ நான் என்ன பண்றேன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு ஆபீஸ்க்கு கிளம்புறாங்க. பார்த்தா ஹீரோ எதிர்க்க வரானா, அவ்வளவுதான் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு அவன் போன பிறகு போய்க்கலாம் பாட்டு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அவன் கிளம்பின பிறகு மெதுவா கிளம்பி இவங்களும் ஆபீஸ்க்கு வந்துடுறாங்க. இவங்க ஆபீஸ்ல கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ கிட்ட இருந்த ஒரு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் வருது. அதை பார்த்தோன்னே ஹீரோனுக்கு பக்குன்னு ஆயிடுது. இவனுக்கு எப்படி என்னோட நம்பர் தெரிஞ்சிச்சு, ஒருவேளை இது ஃபேக்கா இருக்குமோன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அப்புறம் அடுத்தது உடனே மெசேஜ் வருது, என்ன நீ என்ன பார்த்து அவாய்ட் பண்றியா அப்படி கேக்குறாங்களா. உடனே ஹீரோயின் அந்த ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டு நான் ஏன் உன்னை அவாய்ட் பண்ண போறேன், நேத்து நடந்ததெல்லாம் ஒரு ஆக்சிடென்ட் நினைச்சிட்டு எல்லாத்தையும் மறந்துடுன்னு சொல்றாங்களா. அதுக்கு அவனும் நீ என்ன ஃபுல்லா பாத்துட்ட, நீ என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்க மாட்டியான்ற மாதிரி சொல்லி மெசேஜ் அனுப்பிட்டு அவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க கேஃபேல வந்து ஒரு சாங் பிளே ஆயிட்டு இருக்கு. அங்க இருக்க ஒரு பொண்ணு சொல்றா, இந்த பாட்டு தான் என்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கா வைக்க போறேன்ட்டு. இந்த பாட்டு வரை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு, ரொம்ப ஃபெமிலியரா இருக்குன்னு சொல்லிட்டு யார் பாடினாங்கன்னு பார்த்தா ஹீரோட பேர் தான் அதுல இருக்கு. கூடவே கையில் நின்று அவங்க ஃப்ரெண்டோட நேமும் இருக்கு. அப்பதான் அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, ஓ இவங்க வந்துட்டு இந்த மிஸ்டீரியஸான ஒரு ஆள் இருந்தாங்க இல்லையா, அவங்க பாடின பாட்டு தான். இந்த பையன் கூட செத்து போயிட்டான், அதனால இந்த பாட்டை நீ வந்து என்கேஜ்மெண்ட் பாட்டுக்கு வைக்காதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது போல. அவர் அப்படியே எழுந்து வெளில வந்துடுறாரு. 3 வருஷத்துக்கு முன்னாடி கடைசியா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசினதும் ஞாபகம் வருது. இதை எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு அவர் ஒரு மாதிரி நர்வஸாவே இருக்காரு. அங்க இருந்து ஒரு வாரம் கழிச்சு காமிக்கிறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஊர்ல இருந்து வந்துட்டாங்க போல. உடனே இவங்களதான் பார்க்க வந்திருக்காங்க. கூடவே ஒரு சரக்கு பாட்டிலே புடிச்சிட்டு வந்திருக்காங்க. ஹீரோயினை பார்த்த உடனே வா நம்ம சரக்கு அடிக்கலாம், இந்த பாட்டிலோட லாஸ்ட் ட்ராப் வரைக்கும் குடிச்சு தள்ளுறோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்படியே 2 மணி நேரம் ஆகுது பேசி தள்ளி இருக்காங்க. ஹீரோயின் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிருக்காங்க. இதை கேட்டோன்னே அவங்க ஃப்ரெண்டு என்னடி சொல்ற, ஒரு பையன் அப்படி அந்த நிலைமையில விட்டு ஓடி வந்துட்டியான்னு சொல்லி கேக்குறாங்க. அவனா அவ்வளவு அசிங்கமாவா இருந்தான்னு கேட்டா இல்லடின்றாங்க. அப்ப அவன் அட்ராக்டிவா இல்லையான்னு கேட்டா இல்லடி அவன் ரொம்ப அட்ராக்டிவா இருந்தான், 6 பேக்ஸ் வர வச்சிருந்தான் அப்படின்ட்டு சொல்றாங்களா. அப்படிப்பட்ட பையனை நீ எதுக்கடி அப்படி விட்டுட்டு வந்தேன்னு சொல்லிட்டு சரி அவன் பக்கத்துல தானே இருக்கான் அப்படின்னு கேக்குறாங்களா. ஆமான்னு சொன்னா உடனே ஓடி போயிடுறாங்க. அவங்க கதவு கூட போய் தட்டல. உடனே ஹீரோயின் பிடிச்சிடறாங்களா. ஆனா அவன் கரெக்டா ஓபன் பண்ணிடுறான். என்னாச்சுன்னு கேட்டா இல்ல நான் இவங்களோட ஃப்ரெண்டு தான், உங்களை பாக்கிறதுக்காக தான் வந்தேன்னு சொல்றாங்களா. ஓ அப்படியா, சரி நான் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணல தானேன்னு கேட்டா ஆஹா என்னெல்லாம் நீங்க டிசப்பாயிண்ட் பண்ணல, என் ஃப்ரெண்டு தான் அன்னைக்கு ஏதோ நடக்கலன்னு சொல்லிட்டு ரெக்ரெட் பண்றா அப்படி சொல்லிட்டு போட்டு விட்டுறா. உடனே இவ வாயை மூடிட்டு வாடி அப்படி சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு படுக்க வச்சிருக்காங்களா. அடுத்த நாளும் ஆகுது. ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் கிளம்பி போறாங்க போல. அங்க போயிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு நைட்டு நடந்த ஞாபகம் வருது. உடனே ஹீரோக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு நைட்டு நடந்தது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நீங்க ஏதோ தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுறா. அதுக்கு அவனும் சம்மந்தமே இல்லாம இந்த கேக்க நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்து அனுப்பிச்சு வச்சிருக்கான். என்னது இவன் சம்மந்தமே இல்லாம பேசுறான்னு பாத்துட்டே இருக்கும்போது அப்போ ஒரு பெரிய கேஸ் ஹீரோயின் கைக்கு வருது. அது ஒரு பிக் ஷாட்டோட கேஸ் போல. அதை பத்தி தான் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்களா. மீட்டிங்கும் முடியும் போது அங்க இருக்கவங்க நான் காஃபி ஆர்டர் பண்ணிருக்கேன் எல்லாரும் குடிச்சிட்டு போலான்னு சொல்றாங்க. அங்க பார்த்தா ஹீரோ வந்து ஹீரோயினும் என்னடா இவன் எல்லா இடத்துலயும் இருக்கிறான்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. வந்தவன் காஃபியோட சேர்ந்து கேக்கும் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு கிளம்பிடுறான். அப்ப ஹீரோயினுக்கு மெசேஜ் அனுப்புறானா, நீங்க கிளாஸஸ்ல பாக்கிறதுக்கு இன்னும் அழகா இருக்கீங்கன்னு சொல்றான். அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு அப்படியே வெக்கத்துல கண்ணெல்லாம் செவக்க ஆரம்பிச்சிட்டு இங்க இருக்கவங்க என்னங்க நீங்க ஹாட்டா ஃபீல் பண்றீங்களா கேட்டா ஆமா எனக்கு ஏசி இல்லன்னு சொல்லிட்டு ஏசி எல்லாம் ஆன் பண்ணி விடுறாங்க. அவன் சொல்லிருப்பா போல அங்க இருக்க கிரேப் கேக்கு உனக்கு தான் அப்படின்ட்டு. உடனே ஹீரோயின் அதை செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் இந்த மாதிரி பிக் ஷாட்டோட கேஸ் ஹேண்டில் பண்றாங்கன்ட்டு அவங்களுடைய காம்படிட்டர் இருக்கா இல்லையா, அவனுக்கு தெரிய வருது. அவன் யோசிக்கிறான், இவன் மட்டும் இந்த கேஸ டீல் பண்ணிட்டானா இவளுக்கு நல்ல பேர் வந்துடும், அப்புறம் என்னோட பொசிஷனுக்கு தான் ஆப்பு வந்துடும், நான் இதை எப்படியாவது திருப்பி என்கிட்டே எடுத்துக்கணும் சொல்லிட்டு அந்த கிளைண்ட் இருப்பாங்க இல்லையா அவங்க கிட்டே டைரக்டா போய் பேசுறான். ஹீரோனுக்கு இந்த மாதிரி கேஸ்ல ஹேண்டில் பண்ணி பழக்கம் கிடையாது, அதனால நீங்க என்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்றாங்களா. அங்க இருக்கவங்க தெளிவா இருக்காங்க போல, இல்ல இது ஹீரோயின் கிட்ட தான் இருக்கும், உங்களை மாதிரி ஆம்பளைங்க கிட்ட எல்லாம் தர மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. போனவங்க ஹீரோயினுக்கு கால் பண்ணி சொல்லுவோம் அவங்க ஒன்னு பிளான் பண்ணி அவங்க கிட்ட இருக்கிற எல்லா கிளைண்ட்ஸும் இவங்க பக்கம் இழுத்துறாங்க. இப்படி இவங்களோட பிசினஸ் நிறைய ப்ராஃபிட் வந்திருக்குன்ட்டு அவங்களுக்கு ப்ரமோஷனை கொடுத்துறாங்க. அவ்வளவுதான் ஹீரோயின் ஹாப்பி ஆயிடுறாங்க. உங்க ஃப்ரெண்டை கூட்டிட்டு பார்ல போய் தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்களா. 2 பேருக்கும் போத தலைக்கு மேல ஏறிடுச்சு. அந்த ஃப்ரெண்டும் உனக்கு நிறைய காசு இருந்துச்சுன்னா என்னடி பண்ணுவேன், நான் உனக்காக ஒரு நர்சிங் ஹோம்லாம் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கியூட்டா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஐயோ நீ இவ்வளவு கியூட்டா இருக்கே, இந்த சைடு நான் மட்டும் பார்த்தா போதுமா சொல்லிட்டு ஹீரோயின் போன்ல இருந்துட்டு ஹீரோக்கு கால் பண்ணிடுறாங்க. இப்ப ஹீரோ வந்துடுறா, என் ஆபீஸ்ல எனக்கு ஓவர் டைம் இருக்கா, என்ன வர சொல்லிட்டாங்க, ஆனால் நான் போறேன், நீங்க பத்திரமா இவளை வீட்டுல கொண்டு போய் விட்டுருங்க, அவகிட்ட ஏதோ மிஸ்பிஹேவ் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு அவனும் நான் ஒன்னும் அட்வான்டேஜ்லாம் எடுத்துக்க மாட்டேன், நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்கன்னு அனுப்பிச்சு விட்டுறான். அப்ப ஹீரோயின் ஹீரோ பார்த்துட்டு என்னடா நீ எல்லா இடத்துலயும் இருக்கிற, என்ன ஃபாலோ பண்றியா, அந்த மாதிரி ஏதாவது என்ன இருந்தா இங்கே விட்டுடா, எனக்கு இப்பதான் ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க, ஆனாலும் நான் வந்து ஒர்க்குக்கே டெடிகேட்டடா இருக்க போறேன், எனக்கு கல்யாணத்து மேல இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அது மட்டும் இல்லாம என்னோட சின்ன பையன் மேல இன்ட்ரெஸ்ட் சுத்தமா கிடையாதுன்னு சொல்லிடுறாங்களா. அதுக்கு ஹீரோவோ உங்களை மாதிரி மாடர்னா இருக்க பொண்ணுங்களுக்கு சின்ன பசங்களை ரொம்ப பிடிக்கும், நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன், என்னதான் நீங்க முழுசா பாத்துட்டீங்களேன்ற மாதிரி சொல்றானா. உடனே ஹீரோயினுக்கு லைட்டா போதை தெளிஞ்சிடுது போல. எழுந்துட்டு இனிமேட்டு நான் உனக்கு பதில் சொல்ல மாட்டேவா வீட்டுக்கு போலாம் சொல்லி கிளம்பிடுறாங்க. வழியில ஹீரோயினுக்கு குளிர்துன்னு வேற கோட்டெல்லாம் கழட்டி போட்டுட்டு இருக்காரு. இப்ப ஹீரோனும் வீட்டுக்கு போயிடுறாங்களா. அந்த கோட்டை கொடுத்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றாங்க. அப்ப ஹீரோவோ உங்களுக்கு ப்ரமோஷன் வந்ததுக்கு நான் விஷயம் பண்ணல, கங்க்ராச்சுலேஷன் சொல்றாங்க. அப்படியே வீட்டுக்கும் கிளம்புறாங்களா. அப்ப ஹீரோயின் எரிக்குன்னு கூப்பிட்டுட்டு நான் கொஞ்சமா லைட்டா ரெக்ரெட் பண்றேன் தான் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஹீரோக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகல, என்னதுன்னு கேக்குறாங்களா. அப்போ இல்ல மறந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போறாங்க. அப்பதான் அன்னைக்கு நடந்தது ஹீரோக்கு ஞாபகம் வருது. உடனே மூடி
கூட வந்த கதவை விலக்கி விட்டு ஹீரோயின் கிட்ட எனக்கு கேட்டுருச்சு அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ணிடுறாங்களா. அதுக்கு நடுவுல வேற வேணும்னா நீ என்ன ஸ்டாப் பண்ணிக்கலாம் எப்ப வேணாலும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா அவங்க ஸ்டாப் பண்ணுவாங்களா என்ன, தாறுமாறான சம்பவம் அங்க நடக்குது. ஹால்ல பெட்ரூம்லன்ட்டு அப்படியே அடுத்த நாள் விடிஞ்சிடுது. ஹீரோயின் எழுந்துட்டு ஐயோ நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு உடனே ரெஸ்ட் ரூம் ஓடி போயிடுறாங்க. அங்க போயிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு என்னடி நீ நைட்டு பண்ணி வச்சிருக்கேன்னா எப்படி இருந்துச்சு உன்னோட சந்தோஷத்துக்காக தடி அப்படிலாம் சொல்லி அவங்க சொல்றாங்க. சரிடி இப்ப நான் என்ன பண்றது அப்படி கேக்குறாங்க. என்ன பண்றதா வெளில போடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனை கட் பண்ணிடுறாங்க. இந்த நேரத்துல ஹீரோ எழுந்துட்டாரு போல. அவர் வந்து கதவு தட்டிட்டு இருக்காரு. ஹீரோயின் ஓபன் பண்ணதோ உனக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் வேணும்னு சொல்றாங்களா. அப்ப ஹீரோ இல்ல எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் வேணும், எனக்கு நிறைய வேலை இருக்கு, ஆபீஸ்க்கு போகணும்னு சொல்லிடுறாங்க. அப்ப ஹீரோவும் சரி ஓகே இவளுக்கு கொஞ்சம் டைம் வேணும் போல நினைச்சிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. இப்ப ஹீரோயின் ஆபீஸ்க்கு போகணும்னு நிறைய கேசஸ் ஹேண்டில் பண்றாங்க. அதனாலே ரொம்ப பிஸியாவே இருக்காங்க. ஆனா வேணும்டி தான் ஹீரோவை அவாய்டும் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ மெசேஜ் பண்ணும்போது இல்ல நான் பிஸியா இருக்கேன் எனக்கு வீட்டுக்கு வர மாட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டு இருக்காங்களா. இதுக்கு நடுவில் அவங்க ஃப்ரெண்டும் வந்துட்டு என்னடி இப்படி பிஸியாவே இருக்கவோ ஷாப்பிங் போலான்னு கூப்பிட்டா அதுக்கும் வரமாட்டேன்னு சொல்றாங்க. சரி நீ உன் பாய் ஃப்ரெண்ட் கிட்டயாவது பேசினியானா, பாய் ஃப்ரெண்டா எனக்கு நான் அந்த மாதிரிலாம் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு நடந்தல என்னடி அப்படின்னு கேட்டா எனக்கே என்னோட ஃபீலிங்ஸ் என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. உடனே அவளை உனக்கு மனசாச்சே கிடையாது அந்த பையனை பாவம் இப்படி சுத்து விடுறியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஹீரோயினுக்கு அவங்க போர்ட் மீட்டிங் ஒன்று நடந்துட்டு இருக்கு போல. அப்ப அவங்க சொல்றாங்க நீங்க ப்ரமோஷன் லிஸ்ட்னு ஒன்று வச்சிருக்கீங்க, அதுல என்னதான் உமன் வந்தாலும் அவங்களுக்குன்னு ப்ரியாரிட்டி தர மாட்டீங்க, எப்பவுமே பாய்ஸ் தான் வந்து ப்ரமோஷன் வாங்குறாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு அங்க இருக்கவங்களும் ஆமா லேடிஸ் எப்பவுமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்புறம் குழந்தை பெத்துக்கிறாங்க அதுக்கு லீவ் எடுத்துக்கிறாங்க அப்படிலாம் சொல்றாங்களா. அப்ப ஹீரோயின் உடனே ஒருத்தரை போட்டு கொடுத்துட்டு இவர் கூட தான் ஃபிஷிங் போறேன்ட்டு 2 மாசம் முழுசா லீவ் எடுத்தாரு, அப்ப பாய்ஸ் எல்லாம் லீவ் எடுக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு சொல்லி விட்டுறாங்க. இப்படி இந்த நடந்த விஷயத்தை பத்தி அங்க இருக்க கொஞ்சம் பேர் பேசிட்டு இருக்காங்க. அதுல 2 பேர் சொல்றாங்க இவங்க நமக்காக தாண்டி இதெல்லாம் பேசியிருக்காங்கன்னு ஒருத்தி சொன்னா. இன்னொருத்தி சொல்றா இல்லடி அவங்க அவங்களோட கெத்த முன்னாடி காமிக்கிறதுக்காக தான் லேடிஸ்க்காக பேசுற மாதிரி பண்றாங்க, ஆனா அவங்க அப்படிலாம் நல்லவங்க கிடையாதுன்னு சொல்லி விட்டுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயின் கொஞ்சம் அப்செட்டா தான் இருக்காங்க. அப்படியே வெளியில வந்தா ஹீரோ அங்க நின்னுட்டு இருக்காரு. உன்னை பார்த்து முழுசா 2 வாரம் ஆச்சு எப்படி இருக்குன்னு கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோனும் இங்க எதுக்கு வந்தீங்கன்னு கேக்குறாங்க. நீங்க தான் என்ன அவாய்ட் பண்ணிட்டே இருக்கீங்களே எனக்கு எந்த பதிலும் சொல்லலையா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் டக்குன்னு அன்னைக்கு நடந்ததெல்லாம் ஒரு ஆக்சிடென்ட் நினைச்சு நீ மறந்துருன்னு, எனக்கு இந்த மாதிரி மேரேஜ் லைஃப்ல ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு செட்டில் ஆகுறதுலாம் எனக்கு தெரியாது அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவோ என்னை பத்தி நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா, டக்குன்னு இந்த மாதிரி சொல்றீ, எல்லாமே நடந்து முடிஞ்ச பிறகு நான் எப்படி ஃபீல் பண்ற கூட என்ன கேட்காம எல்லா டெசிஷன் நீ எடுத்துப்பியான்னு சொல்லிட்டு அவர் கத்தி விட்டு கிளம்பிடுறாரு. ஹீரோயினுக்கு இவர் இந்த மாதிரி பேசினது கொஞ்சம் அப்செட்டா தான் இருக்கு. அவங்க ஆபீஸ்ல வேலை செய்யும் போது கூட இதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அசிஸ்டன்ட் வந்துட்டு உங்களுக்கு பரவாயில்லையா உடம்பு ஏதாவது சரியில்லையான்னு கேக்குறாங்க. அப்ப கூட ஹீரோ பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ மட்டும் சும்மா கிடையாது, அவர் தண்ணி அடிச்சுட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போட்டோ வச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க. அவ ஏன்டா என்ன ஏமாத்துனா உன்னை இன்னைக்கு அவளுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமான்னு சொல்லிலாம் அப்படியே அழுதுகிட்டு தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்களா. அப்ப ஏதோ இல்லன்னு சொல்லிட்டு வெளியில போறாங்க. அப்ப ஹீரோயின் எதிர்க்க வரும், அவங்கள கூட பார்க்காம அவர் அப்படியே லிஃப்ட்ல போயிடுறாரு. ஹீரோயின் அவங்க தண்ணி அடிச்சிருக்கத நோட்டீஸ் பண்ணிட்டு என்ன இவன் தண்ணி அடிச்சிருக்கான்னு நினைச்சிட்டு வீட்டுக்கும் போயிடுறாங்க. அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு திராஷ் எடுத்துட்டு வெளில வந்தா அவரோட வீடு கதவு திறந்திருக்கு போல. ஹீரோக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு இவங்களும் உள்ள போய் பாக்குறாங்களா. அங்க பார்த்தா அவன் போதையில தான் இருக்கிறான். தொட்டு பார்த்தா ஹை ஃபீவர் வர அடிக்குது. அப்ப அவனுக்கு லைட்டா முடிப்பு வரவும் நீ எதுக்கு இங்க வந்த, என்ன கஷ்டப்பட்டு பத்தாதுன்ட்டு என் வீட்டுல வந்து என்ன கஷ்டப்பத்திரியா, இங்க இருந்து முதல்ல கிளம்புன்னு சொல்லிடுறாங்க. இப்ப ஹீரோயினும் கிளம்புறதுக்கு போனா ஹீரோ பின்னாடி மயக்க போட்டு விழுந்துடுறாரு. இப்ப ஹீரோனுக்கும் மனசு கேட்காம அவங்க தான் போயிட்டு ஹீரோ பத்திரமா பாத்துக்கிறாங்க, மாத்திரை எல்லாம் குடுக்குறாங்க, அப்புறம் உடம்பெல்லாம் தொடச்சு விடுறாங்க. இந்த டைம்ல ஹீரோக்கு லைட்டா நைட் மேர் மாதிரி வருது. அவங்க ஃப்ரெண்டு தான் வந்துட்டு நீ ஏன்டா அங்க இல்லன்னு சொல்ற மாதிரி கத்துறாங்க. கூடவே அவங்களோட அப்பா அம்மா வேற அவன் செத்து போனதுக்கு நீ தான் காரணம் அப்படிலாம் வேற சொல்லிடுறாங்க. இது எல்லாமே கனவா வந்துட்டு இருக்கா. அவன் வேற இல்ல நான் பண்ணல எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அந்த டைம்ல ஹீரோயின் கூட தான் இருக்காங்க. அதை பார்த்துட்டு இவனோட லைஃப்ல இவன் என்னதான் கோ த்ரூ பண்ணான்னு தெரியலையே சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. அப்படியே அங்க ஒரு மாத்திரை டப்பால எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் எழுதி வச்சுட்டு நீங்க எழுந்தோடனே இதை போடுங்கன்னு சொல்லி எழுதி வச்சுட்டு கிளம்பிடுறா போல. ஹீரோவும் எழுந்துடுறாரு. அந்த பாக்ஸ் பார்த்து கோவமா உட்காந்துட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஹீரோயின் ஒரு கேஸுக்காக ஒருத்தரை மீட் பண்ண போறாங்க. அவனும் கேஸ பத்தி பேசி முடிச்சுட்டு இப்ப நம்ம பர்சனலா பேசலாமா, நீங்க சிங்கிளா இருந்தா நம்ம 2 பேரும் கமிட் ஆகலாமான்னு கேக்குறான். அதுக்கு அவ்வளவு அதெல்லாம் நான் இன்ட்ரெஸ்ட் இல்ல சொல்லிட்டே இருக்கும்போது பக்கத்துல தான் ஹீரோ நின்னுட்டு இருக்காரு. அவரோட ஏஜென்சி இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்டதான் மீட் பண்ணி பேசலான்னு வந்திருப்பார் போல. அவன் அங்க கத்துறா நீ என்ன தாண்டா நினைச்சிட்டு இருக்க, இத்தனை நாளா எந்த இடத்துல தாண்டா ஒளிஞ்சிட்டு இருந்த, உன்னோட ஃப்ரெண்டு ஃபேமிலிக்காக ஏஜென்சி வழியா காசு தராங்கன்னு சொல்லிட்டு உன்னோட ஓன் காசு எடுத்து நீ செலவு பண்ணிட்டு இருக்க, ஃப்ரெண்டோட ஃபேமிலின்னு நினைச்சு நீ உன்னோட வாழ்க்கையை தான் இழந்துட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம நீயும் உன் ஃப்ரெண்டும் சேர்ந்து எழுந்தா அந்த பாட்டை கூட முழுசாவே முடிக்கல, தயவு செஞ்சு அதையாவது முடிச்சுட்டு ஏஜென்சிக்காக பண்ணு, கண்டிப்பா உன் மனசு மாறும் நினைக்கிறேன், அப்ப வந்து என்ன மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. இப்ப ஹீரோ நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இதுக்கு மேல என்னால எதையும் தாங்க முடியாது சொல்லிட்டு அந்த அபார்ட்மெண்ட் இருந்து கிளம்பிடுறாங்க. அதை பார்த்தோன்னே போறவனை ஸ்டாப் பண்ணிட்டு என்னாலதான் நீ போறியான்னு கேக்குறாங்களா. கண்டிப்பா இல்ல அப்படி சொல்லிட்டு அவர் போறாரு. உடனே இவங்க ஸ்டாப் பண்ணிட்டு இரு என்கிட்ட பேசு, எங்க போறா அப்படின்ட்டு சொல்லி கேக்குறாங்களா. அதுக்கு அவனும் என்ன விட மாட்டியா, ஃபர்ஸ்ட் நீ தானே என்ன ரிஜெக்ட் பண்ண, சரி இப்போ உன் லைஃப்ல இருந்து முழுசா போலான்னு பார்த்தா என்ன இப்போ விட மாட்டா அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டமா பேசுறாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோனும் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கு தெரியல, எனக்கு என்ன வேணும்னே தெரியல, முதல்ல நான் கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது இவ்வளவு ட்ரிக்கியாவே எனக்கு இல்ல, ஆனா உன்னை பார்த்துட்டு பிறகு உன் கூட பழகின பிறகு எனக்கு எல்லாமே வித்தியாசமா தெரியுது, என் வாழ்க்கையில ஆம்பளைங்களே இருக்க கூட நினைச்சா, ஆனா
உன்னை பார்த்துட்டு பிறகு உன்னை வேணும்னு எனக்கு தோணுது அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்படியே கண்ணுல இருந்து தண்ணியா கொட்டுதா, அதை தொடச்சு விட்டு ஹீரோ டக்குன்னு கிஸ் பண்ணிடுறாரு. லக்கேஜ் எல்லாம் போட்ட இடத்துல விட்டுட்டு லிஃப்ட்ல கூட்டு போய் அங்கேயும் கிஸ் பண்றாங்க. அங்க இருந்து கட் பண்ணி அவங்க வீட்லயே போய் கிஸ் பண்றாங்க. அப்ப அதை ஸ்டாப் பண்ணிட்டு ஆமா உன் லக்கேஜ் எல்லாம் கீழே இருக்குதே சொன்னா ஹீரோ உடனே அது சும்மா லக்கேஜ், அதுல ஒண்ணுமே இல்ல, உன்னை ஏமாத்ததுக்காக பண்ணேன்னு சொல்றாங்க. அப்படியே அந்த இடத்துல சமாதானமும் ஆகுறாங்க. கொஞ்சம் டீப்பாவே சமாதானம் ஆயிடுறாங்க. அடுத்த நாள் விடிஞ்சிட்டு அப்ப ஹீரோயினே பாத்துட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோயினை எழுந்துட்டு ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருக்காங்க. என்ன நீ ரெக்ரெட் பண்றியா? நீ மட்டும் ரெக்ரெட் பண்ணனா நம்ம நேத்து பண்ணதை மறுபடியும் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. இல்ல நான் ரெக்ரெட்லாம் பண்ணலையே. அப்ப நம்ம ரெண்டு பேரும் யாரு அப்படி கேக்குறாங்களா. அப்ப ஹீரோயின் முழிக்கும் போது சரி நான் உன்னை டீஸ் பண்ணல, இப்போதைக்கு நம்ம கப்பிள்ஸா ஆக்ட் மட்டும் பண்ணலாம் சொல்றாங்களா. அதுக்கு முன்னாடி நமக்கு அதை விட ஒரு பெரிய வேலை இருக்குன்னு ஹீரோயின் சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா ஹீரோ பத்தி ஏதோ தெரியாது இல்லையா, அதனால ஹீரோயின் இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. நீ சொல்லு உன் பேர் என்ன, நீ என்ன காலேஜ்ல படிச்ச, உனக்கு வயசு என்னன்னு கேக்குறாங்களா. எனக்கு 22 ஆகுதுன்னா ஐயோ நீ என்னை விட 6 வயசு சின்னவனானா, அப்ப என்ன இந்த வயசை காரணம் காமிச்சு என்ன ஏமாத்த போறியான்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல பரவாயில்ல எனக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. சரி நீ ஏன் மியூசிக்கை விட்டேன்னு கேட்டா ஹீரோக்கு இப்போதைக்கு அதை பத்தி பேச வேண்டாம் போல, அதனால நான் மெதுவா சொல்றேன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினும் ஒத்துக்கிறாங்க. சரி இப்போ ஃபைனல் கொஸ்டின், நீ ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்கனா, அந்த பொண்ணு கிட்ட இருந்து ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன் இருக்கான்னு கேக்குறாங்களா. ஆமான்னு சொல்லிடுறாரு. அதுக்கு ஹீரோயின் உடனே என்னன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவன் ஒன்னொன்னா லிஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் எனக்கு மறக்காம மார்னிங் கிஸ் வரணும், ரெண்டாவது ஆஃபீஸ்ல என்ன நடந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும், மூணாவது அடிக்கடிக்கு என் கூட ரீசார்ஜ் பண்ணிக்கணும் சொல்றாங்க. ரீசார்ஜ் அப்படின்னு என்னடா, ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் எப்பெல்லாம் டயர்ட் ஆகுறோம் அப்பெல்லாம் ஹக் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். சரி ஓகேட்டு ஹீரோயினை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த என்வாயர்மெண்ட்ல ஹீரோயின் வேற கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்காங்களா. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க கலீக்ஸ்க்கு வேற டவுட் வருது. என்ன இவங்க எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருப்பாங்க, இப்பெல்லாம் திட்டுறதே இல்லையே, ரொம்ப காமா இருக்காங்களே, ஒருவேளை இவங்க லவ்ல இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காசிப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோட வீட யாரும் தட்டுறாங்க. யார்டான்னு பார்த்தா அவரோட ஃப்ரெண்ட் இருப்பாங்களே அவங்களோட தங்கச்சி போல. அவ வந்துட்டு என்ன நீ இத்தனை நாளா எங்க ஒளிஞ்சிட்டு இருந்த, உன்னை தேடவே கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப ரெண்டு பேரும் உள்ள உட்காந்து பேசிட்டு இருக்காங்களா. ஹீரோவோ எதுக்கு இங்க வந்தேன்னு கேக்குறாரு. ஆமா நீ எவ்வளவு பெரிய மியூசிஷியன், நீ என்னடா இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்க, எல்லாம் அந்த பொண்ணுக்காக தானே அப்படின்ட்டு சொல்றாங்களா. உடனே அவருக்கு கோவம் வந்துடுது. நீ என்ன இன்வெஸ்டிகேட் பண்ற, அவளுக்கும் உனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது, அவகிட்ட நீ போக கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. என்னது எனக்கு சம்மந்தம் இல்லையா, உன்னோட விஷயத்துல எல்லாத்துலயும் எனக்கு சம்மந்தம் இருக்குன்னு அந்த பொண்ணு சொல்றாளா. ஆனா ஹீரோ இது எதுவுமே கேட்காம திட்டி விட்டுறாரு. இதுக்கப்புறம் நீ என் பக்கமே வரக்கூடாது, ஹீரோயின் பக்கமும் வரக்கூடாது சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. ஆனா அவ அங்கிருந்து கிளம்பி நேரா ஹீரோயினை தான் பார்க்க போயிருக்கா. அங்க போனதும் ஹீரோயினை பார்த்துட்டு நான் நினைச்சதை விட நீ ரொம்ப தில்லாலங்கடியாதான் இருக்க அப்படின்ட்டு சொல்றாங்க. ஹீரோனுக்கு எதுவும் புரியல, நீங்க என்கிட்ட காசு கொடுத்து வந்திருக்கீங்க, அதனால ஏதாவது கன்சல்டேஷன் சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஹேண்டில் பண்றேன்னு சொல்றாங்க. அதுக்கு அவளோ என்னோட பையனை இன்னொருத்தி திருட பாக்குறா அப்படின்ட்டு சொல்றாங்க. உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டா இல்லன்னு சொல்றாங்க. அப்ப என்னால டைவர்ஸ் தான் ஹேண்டில் பண்ண முடியும், இந்த மாதிரி கேஸ்ல என்னால ஹேண்டில் பண்ண முடியாது சொல்லிடுறாங்க. அப்போ கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த பொண்ணு உனக்கு எரிக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாளா. அதுக்கு ஹீரோயினும் என்ன சொல்றா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அவ உடனே ஒரு வீடியோ எடுத்து காமிக்கிறாங்க. அதுல வந்து ஹீரோவை இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க போல, அந்த சீன் தான் இருக்கு. நீ எவ்வளவு பெரிய மியூசிஷியன் உன் கைக்குள்ள வச்சிருக்க தெரியுமா அப்படின்ட்டு சொல்லவும் ஹீரோயின் யோசிச்சு பாக்குறாங்க. அவங்க கூட நீ கேட்டிருப்பாங்களா ஏன் மியூசிக்கை விட்டுட்டு அப்படி சொன்னா ஹீரோ நான் அப்புறமா சொல்றேன்னு சொல்லிருப்பாருல. இப்ப அதை யோசிச்சு பார்த்துட்டு அந்த பொண்ணு கிட்ட நீ இதுக்கு முன்னாடி லாயரை மீட் பண்ணிருக்கேன்னு கேக்குறாங்க. இல்லன்னு சொன்ன உடனே ஹீரோயின் நாங்க வந்து லாயர்ஸ், நாங்க முதல்ல வெரிஃபை தான் பண்ணுவோம் சொல்லிட்டு உடனே ஹீரோக்கு கால் பண்ணிட்டு உனக்கு க்ளோஸ்ன்ட்டு ஒரு பொண்ணு என் முன்னாடி வந்து உட்காந்துட்டு இருக்கா, உன்னை பத்தி என்னன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படி சொல்லி போனை கட் பண்ணி விட்டுறாங்க. இப்ப ஹீரோயினும் அந்த பொண்ணு ஹீரோ வர்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவ வேற சொல்றா நான் சொன்னதெல்லாம் உண்மை, நீ வெயிட் பண்ணி பாரு அப்படின்ட்டு. உடனே ஹீரோ வந்துடுறா. அதுக்கு ஹீரோயின் நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லி, நீ வந்துட்டு ஃபேமஸ் கம்போசரான்னு கேக்குறாங்க. ஆமான்னு சொல்லிடுறாங்களா. அங்கிருந்து ஹீரோனும் கிளம்பிடுறாங்க. ஹீரோனை தடுக்கலான்ட்டு இவர் பின்னாடி போறாரா. ஆனா இந்த பொண்ணு கையை பிடிச்சி இழுத்துட்டு சாரி நான் தப்பா பண்ணிட்டேன், இந்த பொண்ணு கிட்ட நான் போயிருக்க கூடாது, ஆனா இருந்தாலும் நீ வந்துட்டு உன்னோட டேலண்ட் எல்லாத்தையும் இப்படி வேஸ்ட் பண்ற, அந்த பொண்ணு உனக்கு சரியான ஆள் கிடையாது, நம்ம 3 பேரை பத்தி யோசிச்சு பாரு, எப்படிலாம் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தோ, எவ்வளவு கிளாரியஸான டே அது அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே அவன் கோமாயிட்டு நீ இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங், இதுக்கப்புறம் நீ அவகிட்ட போனா அப்புறம் என்ன நடக்கும் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. போயிட்டு இருக்க ஹீரோனை நிறுத்தி உன்கிட்ட இருந்து எதையும் நான் மறைச்சிருக்க கூடாது, என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு நான் யோசிக்கணும்னு சொல்றாங்களா. அப்ப ஹீரோனை திருப்பிட்டு நீ டைம் கேட்குது எதுக்குன்னு தெரியும், என்ன விட்டுட்டு போறதுக்காக தானே, என்ன திட்டு அடி, ஆனா என்னை விட்டு மட்டும் போயிடாது அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் ஆபீஸ்ல தான் இருக்காங்க. இவரை பத்தி ஆர்டிகல் இருக்குமா அதை ஃபுல்லா படிச்சிட்டு இருக்காங்க. இவர் ஒரு ஃபேமஸான கம்போசர், மிஸ்டீரியஸ் தான் இருப்பாரு, யார் முன்னாடியும் வந்தது கிடையாது இது வரைக்கும், அவரோட ஃப்ரெண்டுக்கு இப்படி நடந்துச்சு, அதனால இவங்களுக்கு சைபர் புல்லிங் எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படிலாம் சொல்லிட்டு ஆர்டிகல் இருக்கு. இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு என்ன இவனோட வாழ்க்கையில இவ்வளவு நடந்திருக்கா, இதுல எதுதான் அவனு எனக்கு தெரியல அப்படின்ட்டு சோகமா இருக்காங்க. அப்படி அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறாங்களா. கூடவே சரக்கு பாட்டில எடுத்துட்டு போயிட்டு இன்னைக்கு ஃபுல்லா நான் கூட தண்ணி அடிக்க போறேன்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க. அவ கோமாயிடுறா, என்னதான் அவங்க கிட்ட போய் சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்துட்டு அஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கா. இதற்கிடையில ஹீரோ வேற காலையில இருந்து ஹீரோனுக்கு தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா ஹீரோன் அட்டென்ட் பண்ணவே இல்லை. ஃபைனலா அந்த ஃப்ரெண்டு தான் போன் அட்டென்ட் பண்றாங்க. அவ என் கூட என் வீட்டுல தான் இருக்கா, நாளைக்கு அவகிட்ட பேசு, ஆனா நீ பண்ணது தப்பா, அவகிட்ட எதையும் மறைச்சிருக்க கூடாது, அவ யார்கிட்டயும் இது வரைக்கும் அவளோட மனசை ஓபன் பண்ணதே கிடையாது, உன்கிட்ட ஓபன் பண்ணிருக்கா, ஆனா நீ நல்லா அவளை ஏமாத்திட்டா அப்படின்ட்டு சொல்றாங்க. அவ்வளவுதான். ஹீரோ இதை கேட்ட உடனே அவர் கோவமாயிட்டாரு. உடனே அவங்க ஏஜென்சி கால் பண்ணிட்டு அவரோட ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கு நிறைய கார்டுல கொடுத்துட்டு அவங்க எக்ஸ்பென்சிவ்காக வச்சிருப்பாங்க போல,
அது எல்லாத்தையும் பிளாக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. அடுத்த நாளே அந்த பொண்ணு வீட்டுக்கும் வந்துடுறா. நீ எதுக்கு என்னோட கார்டுல பிளாக் பண்ண, எதுக்காக இப்படிலாம் பண்றான், அந்த பொண்ணுக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்திட்டு இருக்கா. நீ தானே என் அண்ணா கிட்ட சொன்ன என்ன நல்லா பார்த்து பண்ணிட்டு அப்படி சொன்ன உடனே இனிமேட்டு உன் அண்ணாவை பத்தி நீ என்கிட்ட பேசவே கூடாது, உன் அண்ணா கிட்ட நான் வாக்கு கொடுத்ததுதான், அதுக்குன்ட்டு என்னோட வாழ்க்கையை உன்கிட்ட கொடுத்தது அர்த்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு திட்டி அமுச்சு விட்டுறாரு. அடுத்த நாள் இவர் வேலைக்காக கேஃபேக்கு போறாரா. அங்க பார்த்தா எல்லாரும் இவரை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. நம்ம பார்த்துமே ஆன்லைன்ல இதே ஃபேஸ் தான் அப்படி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அவரு கம்போசரா இருக்கும் போதே வந்துட்டு யாருக்கும் ஃபேஸ் காமிக்காம தான் இருந்திருப்பாரு. இப்ப யாரும் வேணும்ட்டு அவரோட போட்டோ வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்களா. உடனே அவரை பார்த்த உடனே ஆரம்பத்துல பண்ணிருப்பாங்களே சைபர் புல்லிங், அதேதான் இப்போ ரிப்பீட் ஆகுது. இவன் தான் அவன் ஃப்ரெண்ட கொலை பண்ணிட்டான் அப்படிலாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இவர் அட்டாக் பண்ற மாதிரி கிரௌட் எல்லாம் வர அவரை சூழ்ந்து அவரோட பாஸ் தான் எப்படியோ காப்பாத்திட்டு அவங்களை அமுச்சு விட்டுறாங்க. இந்த விஷயம் மீடியா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிடுது. ஹீரோயினோட கலீக்ஸோ பாத்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் தான் என்ன பேசுறீங்கன்னு கேக்குறாங்களா. பாருங்க இந்த மிஸ்டீரியஸ் மியூசிஷியன் இருந்தாரு இல்லையா, அவரை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னோன்னே ஹீரோயின் அதை பார்த்த உடனே ஹீரோவை தேடிட்டு போறாங்க. ஃபர்ஸ்ட் அவர் வேலை செஞ்சுட்டு இருந்த கேஃபேக்கு போறாங்க. அங்க அந்த பாஸும் சொல்றாரு, மத்தியானம் இது மாதிரிலாம் நடந்துச்சுமா, சோஷியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு, அவரை நான் தான் கிளப்பி விட்டேன். என்னதான் ஹீரோ இங்க கொஞ்ச நாள் வேலை பார்த்திருந்தாலும் எனக்கு முழு நம்பிக்கையும் இருக்கு, அவன் நல்ல பையன் அப்படின்ட்டு சொல்றாரு. அங்கிருந்து கிளம்பி ஹீரோட வீட்டுக்கு போய் பார்க்கலான்னு பார்த்தா அவரோட வீட்டு கீழே நிறைய பேர் இருக்காங்க. அவரோட அட்ரஸும் தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்கு. அப்புறம் வேற வழியா தான் ஹீரோட வீட்டுக்கு போறாங்க. அங்க பார்த்தா அவர் இல்ல. அப்பதான் அவங்க ஒன்னு ரியலைஸ் பண்றாங்க, நான் என்னடா இவ்வளவு டெரிபிளான ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா இருந்திருக்கேன், அவனை பத்தி புரிஞ்சுக்க நான் கொஞ்சம் கூடவே ட்ரை பண்ணல, அவன் இப்ப இங்க இல்லன்னா வேற எங்க போயிருப்பான்னு கூட எனக்கு தெரியலையேன்னு சொல்லிட்டு கஷ்டமா ஃபீல் பண்றாங்க. அந்த டைம்ல ஹீரோவே கால் பண்ணிட்டு நான் இந்த இடத்துல தான் இருக்கேன், நீ பயந்துட்டியா, பயப்படாத, என்ன வந்து மீட் பண்ணுன்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோயினும் டக்குன்னு கிளம்பி போயிடுறாங்க. அங்க போயிட்டு ஹீரோ பாக்குறாங்களா, அவர் அங்க சோகமா நின்னுட்டு இருக்காரு. உடனே ஹீரோயின் ஹக் பண்ற மாதிரி கை காமிச்சிட்டு ரீசார்ஜ் வேணுமான்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்புறமா அங்க கோல்டா இருக்குன்னு சொல்லிட்டு காஃபி எல்லாம் எடுத்துட்டு வந்து தராங்களா. அப்பதான் ஹீரோயின் வாயை திறந்து கேக்குறாங்க, உனக்கு என்னதான் நடந்துச்சு என்கிட்ட சொல்லு அப்படின்ட்டு. ஹீரோவும் அவங்களோட பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவர் ஒரு மியூசிக் பேண்ட்ல சேர்ந்திருப்பாரு போல. அங்க அவர் மியூசிக் எல்லாம் போட்டுட்டு இருக்கும் போது ராத்திரி வரைக்குமே அங்கதான் இருந்திருப்பாரு. அந்த டைம்ல இவரோட ஃப்ரெண்டும் அங்கதான் வந்து லிரிக்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருந்திருப்பாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டு நான் ஒரு லிரிக்ஸ் எழுதிருக்கேன், நீ வரியா, எப்படி எழுதிருக்கேன்னு பாக்குறியான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அப்பதான் அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டு ஏஜென்சி மூலமா பாட்டெல்லாம் எழுதி கம்போஸ் பண்ணி ரிலீஸும் பண்ணிருப்பாங்க. இவங்களோட ஃபர்ஸ்ட் சாங்கே நல்ல ஹிட் ஆயிட்டு நல்ல ஒரு ஃபீட்பேக்கும் வரவோ ஏஜென்சி அதுக்கப்புறம் நிறைய சாங்ஸ் கண்டினியூஸா ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால இவங்களுக்கு நிறைய அவார்ட்ஸும் வருது. ஆனா ஹீரோ வந்துட்டு அவரோட ஃபேஸ் வெளியவே காமிக்க மாட்டாரு. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. அவங்க ரெண்டு பேருமே பிஸியும் ஆகுறாங்க. ஹீரோ ஒரு பக்கம் ஏஜென்சி கூட பேசுறது, ஸ்பான்சர்ஸ் கூட கனெக்ட் பண்றது அப்படின்ட்டு பிஸியா இருக்காரு. இன்னொரு பக்கம் அவரோட ஃப்ரெண்டு லிரிக்ஸ் எழுதிட்டு இருப்பாங்க. ஆனா அவருக்கு கொஞ்ச நாளாவே சரியா லிரிக்ஸ் எழுத முடிஞ்சிருக்காது. அதனாலே நிறைய பேர் ஆன்லைன்ல அவரை திட்டி எழுதிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அவர் லைட்டா டிப்ரெஷனுக்கு போறாரு. ஒரு நாள் ஹீரோ வந்துட்டு இவங்களை மீட் பண்ண வரும்போது அவர் அதை பத்தி சொல்லலான்ட்டு போவாரா. ஆனா ஹீரோ வந்துட்டு டக்குன்னு ஏதோ ஒரு புது மியூசிக் போட்டுப்பாரு போல, அதை காமிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க ஃப்ரெண்டும் உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு, நீ எவ்வளவு டேலண்டட் இல்லன்னு சொல்லி கேக்குறாங்களா. டே நீ பாட்டு எழுதாம நான் எப்படிதான் இவ்வளவு பெருசா ரீச் ஆயிருப்பா அப்படின்ட்டு அவரும் சொல்றாரு. சரி நான் வெளியில போயிட்டு வரேன், அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் பேசலாம்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரா. அப்ப அவரோட ஃப்ரெண்டோ குட் பை சொல்றாங்க. இவரும் குட் பை சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் அந்த தப்பான முடிவு எடுத்துருப்பாரு போல. இதை எல்லாத்தையும் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு நான் மட்டும் அவன் கூட இருந்திருந்தேன்னா இந்த மாதிரி முடிவு எடுக்க விட்டுருக்க மாட்டேன், நான் முன்னாடியே நோட்டீஸ் பண்ணிருக்கணும்ல அப்படின்ட்டு சொல்றாங்க. ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுட்டு நீ அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணாத, உன் ஃப்ரெண்டு கூட நீ இந்த மாதிரி ஃபீல் பண்றதை ஏத்துக்க மாட்டாரு, உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ சப்போர்ட் பண்ணிருக்கதா, அதனால இந்த கில்ட்ல இருந்து நீ வெளியில வான்னு சொல்றாங்களா. கூடவே நீ அடுத்ததா என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணிருக்கேன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரும் இதுக்கப்புறமா நான் ஓட போறது கிடையாது, நான் மக்களை வந்து ஃபேஸ் பண்ண போறேன், நடந்ததை பத்தி பேச போறேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப ஹீரோயினும் என்ன நம்புறியா அப்படின்னு கேக்குறாங்க. என்னாச்சுன்னு கேட்டா நான் என்ன பண்றேன்னு உனக்கு தெரியாதா, நான் ஒரு லாயர் அப்படி சொல்றாங்க. அடுத்த நாளே இவங்க பிரஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கிறாங்க. அதுல ஹீரோ, ஹீரோயின், அப்புறம் அந்த ஏஜென்சி மேனேஜர் இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அங்க இருக்கவங்க எல்லாம் சரமாரியா கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. உங்க ஃப்ரெண்ட் இறந்ததுக்கு நீங்க தான் காரணமா, அதனாலதான் நீங்க எத்தனை நாளா ஒளிஞ்சிட்டு இருந்தீங்களா, உங்களுக்கு கில்ட்டா ஃபீல் பண்றீங்களா அப்படிலாம் சொல்லி கேக்குறாங்க. இப்ப ஹீரோவும் அவரோட விஷயத்தை கன்வே பண்ணிட்டு இத்தனை வருஷம் ஐயோ எங்களை மறக்காம இருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி, என் ஃப்ரெண்ட பத்தியும் நீங்க ரொம்ப கன்சர்னா ஃபீல் பண்றீங்க, அதுக்கும் நன்றி, இத்தனை வருஷமா உங்க முன்னாடி வராததுக்கு காரணம் எனக்கு இருந்த அந்த கில்ட் ஃபீல் கிடையாது, அவன் இறந்ததை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு சொல்றாரு. அவருக்கு என்ன நடந்துச்சு, என்ன கோத்ரூ பண்ணிட்டு இருந்தாரு, இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அது மட்டும் இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பாக்குறாங்களா. அப்ப ஹீரோயினோ இது வரைக்கும் ஆன்லைன் ஆஃப்லைன்ட்டு யார் யாரெல்லாம் இவர் வந்து சைபர் புல்லிங் பண்ணாங்களோ அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கு, அதனால நாங்க லா படி ப்ரொசீட் பண்ண போறோம், இன்டர்நெட்ல பேசுறவங்க எல்லாம் ஈஸியா பேசிட்டு போயிடலாம், அப்படி ஒரு சிச்சுவேஷன் லாக்கு முன்னாடி இல்ல அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. அப்படியே பிரஸ் மீடியா கேட்கிற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு கான்ஃபரன்ஸ் முடிச்சிடுறாங்க. இப்ப அந்த ஏஜென்சி மேனேஜர் சொல்றாரு, நீங்க கொஞ்ச நாளைக்கு ஆன்லைன் போகாதீங்க, சரமாரியா பேசிட்டு தான் இருப்பாங்க, அதனால நாங்க பிஆர் டீம் வச்சு ஹேண்டில் பண்ணிக்கிறோம், நீங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினோ இந்த மாதிரி இஷ்யூ டக்குன்னு வெளியில வந்ததுக்கு காரணம் வேற யாராவது இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இது யாரா இருக்கும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டோட தங்கச்சி ஏதோ கூப்பிட்டு அனுப்புறாங்க. அவ்வளவா என்ன கூப்பிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஆசையா ஓடி வராளா. வந்து பார்த்தாங்க ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. இவ எதுக்கு இங்க உட்காந்துட்டு இருக்கான்னு சொல்லி அவ கத்துறாளா. அதுக்கு ஹீரோவோ இவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் பிளஸ் என்னோட லாயரும் தான், எல்லா விஷயத்துல அவ
இருப்பான்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோயினோ நீங்க உட்காருங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்றாங்களா. ஹீரோ வேற ஏதோ டாக்குமெண்ட் மாதிரி எடுத்து காமிக்கிறாரு. அதுல பார்த்தா ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு உண்டான எல்லா ஷேர்ஸும் வந்துட்டு இவங்க பேருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க போல. அதுக்கு அவளோ என்ன நீங்க என்ன கல்டிவேட் பாக்குறீங்களா, இதெல்லாம் எனக்கு தேவையில்ல சொல்லி கிழிச்சு போட்டுறா. எனக்கு தெரியும் இப்ப எதுக்கு நீங்க என்ன பார்க்க வந்திருப்பீங்கன்ட்டு, என்ன பிரஸ் முன்னாடி இழுத்து வச்சுட்டு என்ன பேச வைக்கிறதுக்காக தானே, என்ன வச்சு உங்களோட இன்னோசென்ஸ் ப்ரூவ் பண்ணிக்கலாம் தானே நினைக்கிறீங்க அப்படின்ட்டு சொல்றாங்களா. அப்ப ஹீரோயின் உடனே ஒரு எவிடன்ஸ் எடுத்து காமிச்சிட்டு எங்களுக்கு எல்லாமே தெரியும், இவனோட விஷயம் வெளியே வந்ததுக்கு காரணமே நீ தான், உன்னாலதான் எல்லாருக்கும் இந்த போட்டோ ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, நீ இன்னொருத்தவங்களை வச்சு பண்ண சொல்லிருக்குன்ற எவிடன்ஸ் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், நீ அவங்களுக்கு அனுப்பின காசோட டிரான்சாக்ஷன் லிஸ்ட் நாங்க எடுத்துட்டோம்னு சொல்றாங்க. அப்போ உடனே அவன் நடிக்க ஆரம்பிச்சிடா, சாரி நான் வேணும்ட்டே பண்ணல, உன்னோட டேலண்ட்லாம் நீ இப்படி இவ கூட சேர்ந்துட்டு வேஸ்ட் பண்ணிவிடியோன்ற பயத்தினால தான் இப்படி பண்ண, உனக்கு தெரியும் இல்ல உன்னை பார்த்ததுல இருந்து நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்போ உடனே ஹீரோயின் முன்னாடி வந்துட்டு நீ பண்ணதெல்லாம் பார்த்தா அவனை லவ் பண்ற மாதிரியே தெரியல, இனிமேட்டு இவனை பார்க்கறது கூட உனக்கு அருகதி கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்ப ஹீரோ ஒரே ஹாப்பியா வந்துட்டு இருக்காரா. உடனே ஹீரோயின் கேக்குறாங்க என்ன உனக்கு இங்க ஹாப்பி, அவன் அப்படி புள்ளி பண்ணிட்டு இருக்கா, நீ சிரிச்சிட்டு இருக்கன்னு கேட்டா எனக்காக தான் நீ இருக்கிறல்ல, அவன் என்ன புள்ளி பண்ணா உனக்கு என் கோவம் வருதுன்னு கேக்குறாங்க. ஆமால நான் உன்னோட லாயர் அதனால தான் எனக்கு கோவம் வருதுன்னு சொல்றாங்களா. அதுக்கும் ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சரிவா உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு அவரோட ஸ்டுடியோக்கு தான் கூட்டு போறாரு. இங்கதான் நாங்க ரெண்டு பேரும் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு இதுக்கப்புறம் என்னோட கெரியரை நான் இங்கதான் கண்டினியூ பண்ண போறேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஹீரோயினும் விஷ் பண்ணிட்டு நான் உன் கூடவே இருப்பேன்னு சொல்றாங்களா. அப்ப ஹீரோ இல்ல நீ என் கூடவே இருப்ப தானே அப்படின்னு கேக்குறாங்க. என்ன கேக்குற எனக்கு புரியலன்னு சொல்றாங்களா. நம்ம ரெண்டு பேரும் அபிஷியல் ஆயிடலாமா, இன்னமும் வந்துட்டு ஆக்டிங் பாய் ஃப்ரெண்டால என்னால இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் எதுவுமே சொல்ல மாட்டாங்களா. ஹீரோ டக்குன்னு உமா கொடுத்துட்டாரு. டே நான் இன்னும் ஆக்செப்ட் பண்ணலையேடான்னு சொன்னா விடாம கிஸ் பண்ணிட்டே இருக்காரு. அடுத்த நாள் ஹீரோயினுக்காக ஹீரோ குக் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின் எழுந்துட்டு வந்துட்டு அவங்களோட போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. எவ்வளவு மார்க் தருவே எனக்கு அப்படின்னு கேட்டா 5 மார்க் தருவேன் அப்படி சொல்றாங்களா. 6 எல்லாம் எப்போ தருவ, யாரை பார்த்து கத்துக்கணும்னு சொல்லிட்டு அங்க கிரிஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோ கிட்ட வந்தா ஹீரோயின் சொல்றாங்க இன்னைக்கு எனக்கு இம்பார்ட்டன்டான ஹியரிங் இருக்கு, நான் வெளில போறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்களா. அவங்க போனா அந்த பிக் ஷாட்டோட கேஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அதுல வந்து சக்சஸ் ஆயிட்டாங்க போல. செம்ம பேர் வந்துருச்சு, எல்லா பிரஸ் மீடியாலாம் வந்து இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. இந்த நியூஸ் ஹீரோயினோட மேனேஜருக்கும் போயிடுச்சு. அவருக்கு இவங்களை பார்த்தா பொறாம தான் போல. ஆரம்பத்துல இருந்தே இவங்களோட ப்ரமோஷன்ல இருந்து அடிப்பட்டது எல்லாமே இவரால் தான். உடனே இவன் யாருக்கோ கால் பண்றாங்க, ஒரு இமிடியேட்டா மீட்டிங்கும் ஸ்கெடியூல் பண்றாங்க. ஹீரோயின் அந்த டைம்ல யாரோ கிளையண்ட் ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க போல. அதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் லேட்டா தான் வராங்க. உடனே அங்க இருக்க ஹையர் அபிஷியல்ஸ்லாம் என்ன நீங்க ஒரு சின்ன கேஸ் ஹேண்டில் பண்ணிட்ட உடனே பேர் வந்துருச்சுட்டு இவ்வளவு லேட்டால வர ஆரம்பிச்சிட்டீங்களா சொல்லி பேசுறாங்களா. சரி என்ன இருந்தாலும் நீங்க இப்ப டாபிக் வாங்க, என்ன விஷயம், எதுக்கு இந்த மீட்டிங் சொல்லி கேக்குறாங்களா. இப்போ ஒரு போட்டோவை டிவில போட்டு காமிக்கிறாங்க. அங்க பார்த்தா ஹீரோ ஹீரோயினும் ஒன்னா இருக்க போட்டோ தான். யாரோ ஒருத்தவங்க இதை லீக் பண்ணிடுறாங்க போல. அங்க இருக்கவங்க எல்லாம் என்னங்க நீங்க உங்க கிளையண்டே லவ் பண்றீங்களா, இந்த மாதிரிலாம் பண்ண கூடாது இல்ல, இது வந்து நம்ம கம்பெனியோட ரூல் அகைன்ஸ்ட், அதனால இப்ப கிளையன்ட்ஸ் எல்லாம் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உங்களுக்கு ரெண்டே ஆப்ஷன் தான், ஒண்ணு இந்த வேலையை விட்டு போறது, இல்லன்னா உங்க கையில இருக்கிற எல்லா கிளையன்ட்ஸையும் வந்து இங்க இருக்க லாயருக்கு பிரிச்சு கொடுக்கறது அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே அவங்க கிட்ட இருக்க எல்லா கேஸையும் பிரிச்சு கொடுத்துடுறாங்க போல. இப்ப அந்த மேனேஜரும் ஹீரோயினை கூப்பிட்டு வச்சுட்டு சமாதானம் சொல்லிட்டு இருக்காரு. உங்ககிட்ட நாங்க சின்ன சின்ன கேசஸ் கொடுக்குறோம், ஸ்ட்ரெயிட்டா நீங்க எந்த கிளையண்ட்டும் மீட் பண்ண வேண்டாம் இப்போதைக்குன்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்தி அமுச்சு விட்டுறாரு. இந்த விஷயம் ஹீரோக்கும் தெரிய வருதா. இப்ப ஹீரோயினுக்கு கால் பண்ணி நான் வேணா என் சைட்ல இருந்து ப்ரூவ் பண்ணுவான்னு கேக்குறாங்க. நீ ஏதோ பண்ணாத, இதுக்கப்புறம் நம்ம எதாவது பண்ணோம்னா திங்ஸ் எல்லாமே வந்து காம்ப்ளிகேட் ஆயிடும்னு சொல்றாங்களா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோ போன் கட் பண்ணிடுறாரு. இருந்தாலும் அவங்க அசிஸ்டன்ட் கால் பண்ணி ஹீரோயின் ஓகேயா, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இப்ப அந்த ஏஜென்சியோட மேனேஜரும் வராங்களா. அப்ப ஹீரோ சொல்றாரு எனக்கு இந்த விஷயத்துக்கு பின்னாடி ஏதோ டவுட் இருக்கு, யாரோ ஒருத்தவங்க இந்த இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணிருக்காங்க, அதனால இத பத்தி பிஆர் டீம் கொஞ்சம் வெரிஃபை பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிருப்பாங்க. அந்த ஈவினிங் ஹீரோக்கு யார் இதை பண்ணிருப்பாங்கன்னு தெரிய வந்திருக்க போல. இப்ப ஹீரோயினுக்கு கால் பண்ணா ஹீரோயின் அட்டென்ட் பண்ண மாட்டாங்க. ஆபீஸ்ல இருந்து கிளம்பி லிஃப்ட்ல தான் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்ப வந்து அவங்க மேனேஜரும் அவங்க பையன் கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கிட்டயும் சொல்லிருப்பாங்க என்னோட பையன் இங்க இருக்கா, இப்போதைக்கு நீங்க இந்த சின்ன சின்ன கேஸ் ஹேண்டில் பண்ணிட்டு என் பையனை ட்ரெயின் பண்ணுங்க அப்படின்ட்டு. இப்ப இந்த மேனேஜரும் இவங்க பையனும் பேசிட்டு இருக்கிறது ஹீரோயின் அந்த பக்கம் போனனால நல்லா கேக்குது. அந்த மேனேஜரோட பையன் சொல்றா நீங்க எதுக்கு அந்த பொண்ணை ஆபீஸ்ல வச்சிருக்கீங்க, வேலையை விட்டு தூக்கிட வேண்டியதானா, அவ பொசிஷன் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்ட்டு சொல்றாங்களா. அதுக்கு அவன் சொல்றான் டே உனக்கு அந்த பொசிஷன் போறதுக்கெல்லாம் இன்னும் திறமை வரல, அதனால அவ கூட இருந்துட்டு நீ கத்துக்கோ, அவனுக்கு நிறைய சூட்சமா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பையனும் அவளுக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் எல்லாம் நீங்க தானே தடுத்து நிறுத்துறீங்க, இப்ப பெரிய பாசம் இருக்க மாதிரி நடிக்கிறீங்கன்னு சொன்னா அதெல்லாம் சும்மா நடிப்பு தாண்டா, அவகிட்ட நீ கத்துக்கோ அது மட்டும் போதும், நீ கத்துக்கிட்ட பிறகு நானே அவளை வேலை விட்டு அமைச்சிட்டு அது வரைக்கும் அவளால நிறைய பிசினஸ் கூட நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லிடுறா. இதை கேட்டோன்னே ஹீரோயின் ஷாக் ஆயிடுறாங்க, மனசே உடஞ்சு போயிடுறாங்க. ஏன்னா அவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சதுல இருந்தே இங்கதான் கண்டினியூஸா வேலை பார்த்துட்டு இருக்காங்க போல. இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு வெளியில வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ முன்னாடி வந்துட்டு ஹீரோயின் ஹக் பண்ணிக்கிறாங்களா. ஒரு வேலை இவளுக்கு எல்லாம் உண்மை தெரிஞ்சிச்சு போலன்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. அவ கேட்டிருப்பா எனக்கு ரீசார்ஜ் பண்ணணும், ஆனாலும் நான் ஹக் பண்ணிக்கிறேன்னு மட்டும் சொல்லிருப்பா. இப்ப ரெண்டு பேரும் வீட்டுக்கும் வந்துட்டு இந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்களா. அப்ப அவர் சொல்வாரு நான் வந்து இந்த பிஆர் டீம் வச்சு தான் கண்டுபிடிச்சேன், உன்னோட மேனேஜர் இருந்தாலும் இப்படிலாம் பண்ணிருக்க கூடாதுல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே எனக்கு டயர்டா இருக்கு நான் போய் படுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறாங்களா. அப்ப ஹீரோயின் நிறுத்தி வச்சுட்டு நீ ஏன் இந்த வேர்ல்ட நீ ரூல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றீங்க எனக்கு புரியலன்னு கேக்குறாங்களா. நீ எதுக்கு உன்னோட ஓன் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு கேக்குறாங்க. அப்ப ஹீரோயினும் சரி நான் அதை பத்தி யோசிக்கிறேன் சொல்லிட்டு தூங்க போயிடுறாங்க. அடுத்த நாள் எழுந்த உடனே
ஹீரோ தான் பார்க்க வராங்க. நான் முடிவு பண்ணிட்டேன் என்னோட ஓன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறேன் சொன்னோடனே ஹீரோ உள்ள போயிடுறாரு. எதுவுமே சொல்லாம திரும்பி வந்துட்டு இது என்னோட சேவிங்ஸ், உன்னோட கம்பெனி ஸ்டார்ட் பண்றதுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சொல்றாரா. இல்ல எனக்கு அதெல்லாம் வேண்டாம் சொன்னா, இல்ல நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும் நான் முடிவு பண்ணிட்டு நீ வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு கையில கொடுத்துட்டாரு. இப்ப ஹீரோயின் நேரா அவங்க மேனேஜரை பார்க்க போறாங்களா. அங்க போயிட்டு நான் வேலையை விட்டுட்டு போறேன் சொல்றாங்களா. அவரு கோவமாயிட்டு என்ன குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்க, இந்த நிலைமையில நீ வேலையை விட்டு போயிட்டா யாருதான் உன்னை வேலைக்கு எடுத்துப்பாங்க, உன் மேல இருக்க கேஸ் என்ன தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த அளவுல நீங்க ஒண்ணு கன்சர்ன் பட தேவை. இந்த ஆபீஸ்ல இருந்து நான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டு நிறைய கேசஸ் ஹேண்டில் பண்ணி நிறைய எக்ஸ்பீரியன்ஸும் கத்து வச்சிருக்கேன். அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, என்னால இந்த கெரியர்ல சர்வை பண்ண முடியும் சொல்லிட்டு மூஞ்சிலே துப்பி விட்டுட்டு வந்துடுறாங்க. ஆபீஸ்ல இருந்து அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரும்போது பின்னாடி பார்த்தா அவங்க அசிஸ்டன்ட் கூடவே வந்துடுறாங்க. ஒரு சின்ன சம்பளமா இருந்தா கூட பரவாயில்ல நான் அவங்க கூடவே இருந்துட்டு சொல்லிட்டு 2 பேரும் ஐடி கார்டு அங்க குப்பையில தூக்கி போட்டு ஆபீஸ் பாக்கிறதுக்கு கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோட ஃப்ரெண்டு தங்கச்சி மேல கேஸ் போட்டிருப்பாங்க இல்லையா, அதை வாபஸ் வாங்க சொல்லிட்டு அவங்க அம்மா வந்திருக்காங்க. என்ன மன்னிச்சிருப்பா, அவளையும் மன்னிச்சிருப்பா, நாங்க 2 பேரும் இனிமேட்டு உங்க லைஃப்ல வர மாட்டோம், தயவு செஞ்சு இந்த ஒரு கேஸ் மட்டும் வாபஸ் வாங்கிக்கோ உன்னோட ஃப்ரெண்டுக்காக அப்படின்னு சொல்றாங்களா. சரி ஓகே இதான் ஃபைனல், இதுக்கப்புறம் நான் யாருக்குமே பாவ பார்க்க மாட்டேன் சொல்லிட்டு அவரும் அந்த கேஸை வாபஸ் வாங்கிட சொல்லிடுறாரு. போகும்போது அவங்க வேற திரும்பி பார்த்துட்டு எனக்கு தெரியும் என்னோட பையனோட நிலைமைக்கும் உனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல, இருந்தாலும் என்னோட கில்ட் கம்மி ஆகணுன்றதுக்காக தான் எல்லா படியும் நான் உன் மேல போட்டுட்டேன், என்ன மன்னிச்சிடு அப்படி சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப ஹீரோயின் அவங்க ஆபீஸ் செட்டப்காக ரெண்டுக்காக எல்லா கமர்ஷியல் பிளேசஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ கால் பண்ணிட்டு நடந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்களா. நானும் கேஸை வாபஸ் வாங்கிட்டேன் அதனால நீ கோவமா இருக்கியான்னு கேக்குறாங்க. அப்ப ஹீரோயின் உடனே போனை கிட்ட எடுத்துட்டு போ அப்படி சொல்றாங்களா. கிட்ட எடுத்துட்டு போனா ஒரு ரூமா கொடுத்துட்டு கவலைப்படாத நீ எடுக்கிற எல்லா டெசிஷனுக்கும் நான் உனக்கு சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. கூடவே நான் வந்துட்டு இந்த ஆபீஸ் செட்டப்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இல்லையா, அதனால செலிப்ரேஷனுக்காக நானே என் அசிஸ்டன்ட் என் ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து தண்ணி அடிக்க போறோம், பார்ட்டிக்கு போறோம், இன்னைக்கு நைட் லேட்டா தான் வருவேன் சொல்லிட்டு போன் கட் பண்ணிடுறாங்க. இப்ப இவங்க சொன்ன மாதிரி எல்லாரும் பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்களா. அந்த இடத்துல வர ஹீரோயின் ஹீரோ பத்தியே பேசிட்டு இருக்காங்க, கியூட்டா வர பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்களா. இப்ப அசிஸ்டன்ட் சொல்றாங்க நான் இவங்களை இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது சொல்றாங்களா. நீ வெயிட் பண்ண, அவ பாய் ஃப்ரெண்ட் வந்த பிறகு அவ எப்படி நடந்துப்பான்னு பாரு அப்படி சொல்றாங்க. உடனே ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்ணிட்டு எல்லாமே முடிஞ்சிச்சு நீ வந்து என்ன கூட்டிட்டு போ அப்படி சொல்றாங்களா. சரி சரி நீ குட் கேர்ள் அங்கே நான் வந்துடுறேன் சொல்றாங்க. அவரோட மேனேஜர் வர போய் தொலை அப்படி சொல்லி அனுப்பிச்சு வச்சிடறாங்க. இப்ப ஹீரோயினை பிக்கப் பண்றதுக்கு ஹீரோ வராரா. அவரை பார்த்த பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டியா, என்ன வீட்டுக்கு கூட்டு போ, எனக்கு வீட்டுக்கு போகணும் சொல்லிட்டு ஹக் பண்றாங்க. இதை பார்த்தோன்னே அந்த அசிஸ்டன்ட்டும் ஃப்ரெண்டும் சிரிச்சிட்டு இருக்காங்க. நாங்களும் கிளம்பிட்டோம் எல்லாரும் ஒன்னா போலாம் சொல்றாங்களா. அப்ப ஹீரோ ஹீரோயின் முன்னாடி நடந்து போயிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் பின்னாடி போயிட்டு அப்படியே ஒரு டிராமா பாக்குற மாதிரியே இருக்குல்ல, அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஹாப்பி எண்டிங் வந்தா நல்லா தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. கூடவே இந்த அசிஸ்டன்டோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டா போல, என்னோட பாய் ஃப்ரெண்டும் வந்துட்டா நான் கிளம்புற சொல்லிட்டு இவங்களும் கிளம்பிடுறாங்க. அடப்பாவீங்களா கடைசியா என்ன விட்டுட்டு போயிட்டீங்களேன்னு சொல்லிட்டு அவங்க நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோயின் போற வழியில ஏதோ புலம்பிட்டே போறாங்க போல, அவங்களோட ஹை ஸ்கூல் பத்தி சொல்றாங்க, நம்ம 2 பேரும் மீட் பண்ணதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பேசுறது எல்லாத்தையும் ஹீரோ காது கொடுத்து கேட்டுட்டு பொறுமையா போயிட்டு இருக்காரு. அப்படியே அடுத்த நாளும் ஆயிடுது. இவங்க 2 பேரும் பெட்ல ஒன்னா படுத்துட்டு இருக்காங்களா. இப்ப அவங்க அம்மா வந்துடுறாங்க. சரி குழந்தை தூங்கிட்டு இருப்பான்ட்டு இவங்க டோர் லாக்லாம் போட்டு உள்ள வந்துடுறாங்க. உள்ள பார்த்தா ஹீரோயினும் ஹீரோ படுத்துட்டு இருக்காங்க. என்னது என்ன வீடு மாறி வந்துட்டேன்னா சொல்லிட்டு வெளியில போய் செக் பண்ணிட்டு இருக்காங்க. என் பொண்ணுக்கு ஃபைனலா ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டான் போலயே சொல்லிட்டு ஆசையா உள்ள வராங்களா. அப்ப ஹீரோ சொல்றாரு உனக்கு ஏதாவது வாய்ஸ் கேட்டுச்சா சொல்றாங்களா. ஆமா எங்க அம்மா பேசுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் தூக்கத்திலேயே பேசிட்டு இருக்காங்க. ஐயோ எங்க அம்மா தான் வந்துட்டாங்க சொல்லிட்டு அலறடிச்சிட்டு எழுந்துட்டு அவங்க முன்னாடி போய் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்கள கேக்குறாங்க என்ன வயசு ஆகுது, என்ன பண்ற நீ, உங்க அப்பா அம்மாலாம் எங்க அப்படிலாம் சொல்லி கேட்டுட்டு ஃபைனலா உனக்கு சிக்கன் சூப் பிடிக்குமான்னு கேக்குறாங்க. எனக்கு பிடிக்கும் ஆண்டி அப்படின்னு சொல்றாங்களா. சரி இன்னைக்கு நான் சிக்கன் சூப் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன், நல்ல வேலை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துட்டு வந்திருக்கவா, என் கூட சேர்ந்து குடி அப்படி சொல்லிட்டு 2 பேரையும் கூட்டு போறாங்க. இவங்க 2 பேரும் ஃபேமிலியும் அவங்களுக்கு அப்ரூவல் கொடுக்கும், இவங்க ஜாலியா இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் அவங்களோட கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்க இல்லையா, அதுக்காக எல்லா செட்டப்பும் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்க கூட வேலை செஞ்ச அந்த 3 பேர் இருப்பாங்களா அவங்களும் வந்துடுறாங்க. முன்னாடி வேலை செஞ்ச கம்பெனி சரியா எங்களை ட்ரீட் பண்ண மாட்டாங்க, உங்க கூட நாங்க வந்துடலான் இருக்கோம், நீங்க கொஞ்சம் சேலரி கொடுத்தா கூட எங்களுக்கு போதும் சொல்லிட்டு அவங்களே வந்து அவங்க பிளேஸ் எல்லாம் சூஸ் பண்ணி உட்காந்துக்கிறாங்க. இப்படியே எல்லாரும் சேர்ந்துட்டு இவங்களோட ஆபீஸை நல்லா செட்டப் பண்ணி அவங்களோட வேலையும் ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோனோட ஒரு கிளையண்ட் அவங்களுக்காக பூ எல்லாம் அமைச்சு வச்சிருப்பாங்களா. இதை வந்து ஹீரோ பாத்துருவாரு போல. ஒரு ஹீரோயின் கிட்ட கோச்சிக்கிட்டு என்ன இந்த பையன் உனக்கு பூ எல்லாம் அமைச்சிருக்கா சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் வந்துட்டு இதை பாரு நான் அவன் கூட அவ்வளவு பேசினதே கிடையாது, அவன் ஏன் அனுப்புனா கூட எனக்கு தெரியாது, நான் ப்ராமிஸா சொல்றேன் அப்படின்ட்டு சொல்றாங்களா. இதெல்லாம் முடியாது, நான் கோச்சிங்னது தான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அந்த டைம் ஹீரோவோட மேனேஜர் வந்துட்டு டேய் நீ ஒரு பொண்ணுக்காக பாட்டு எழுதி கொடுத்தல, அவ உன்னை வெளில கூப்பிடுறாடான்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா ஹீரோ நாங்க உட்காந்து இருக்கிறத பார்த்த உடனே ஐயோ இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லப்பான்ட்டு அவரு ஓடி போயிடுறாரு. இப்ப ஹீரோனுக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிச்சு, அவங்க எதுவுமே சொல்லல, இன்னைக்கு நைட்டு தனியா தாண்டா படுக்க போற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஹீரோவும் பின்னாடியே எனக்கு ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ண டைம் கூடுறீ, எதுவுமே சொல்லாம போறியா அப்படி சொல்லிட்டு பின்னாடியே கெஞ்சிட்டு போறாரு. இப்படியே ஒரு ஹாப்பி எண்டிங்கோட தான் இந்த டிராமா முடிக்கிறாங்க. நம்மளும் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே லைக்கோ ஹைப்போ பண்ணிக்கோங்க. சீக்கிரமே அடுத்த மூவியோட வர நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.